ஆண்டவருக்குள் தாழ்ச்சியுடன் வாழுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவசனம் 8 மற்றும் 9. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, ஒரே மகனை எங்களுக்காக கையளித்தீரே. எங்கள் குற்றங்களுக்காக அவர் கெஸ்தமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தினாரே. கசையால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, உடலில் உள்ள அனைத்து எலும்புகளும் நொறுக்கப்பட்டு, இறுதியில் தன் உடலில் இருந்த கடைசி துளி தண்ணீரையும் இரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்தாரே. ஆனால் நாங்கள் அவருக்காக எங்கள் அற்ப பாவங்களை கூட விட்டு கொடுக்க மனமில்லாமல் இருக்கின்றோமே. இயேசுவே, ஓ அன்பு இயேசுவே, எங்களை மன்னிப்பீராக. ஓ மனித மனமே, அன்பு இயேசுவின் பாடுகளை பார்ப்பாயா? இன்று மனம் மாறுவாயா? ஒரு முறை சிந்தித்து இந்த நாளை ஆண்டவரின் பாடுகளை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுப்பாயா? ஆமென்.